ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அங்கே தான் இருக்கேன், துபாயில் இருக்கேன். இங்கே ஜாப் சர்ச் பண்ணி வர போகிறோம் அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இது நாட் ஓன்லி ஃபார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இது எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ராட் கண்ட்ரிக்கு வேலை தேடி போகிறீங்க அப்படின்னாலும் பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு அப்ராடுக்கு வேலைக்கு தேடி போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பாஸ்போர்ட் தேவை. ஸோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதையெல்லாம் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். அதிலே 2 டைப் இருக்குது, ஒன்று நார்மல், ஒன்று தக்கல். தக்கல்னால் என்னென்னு தெரியும், ஃபாஸ்ட்டாக நமக்கு வேணும் அப்படின்றது. அது எக்ஸ்பென்சிவ், 1000 1500 எக்ஸ்ட்ரா வரும். நம்மளோட தேவையை பொறுத்து நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பேசிக் காமன், இது எல்லாருக்கும் தெரியும், பண்ணிவிடுவீங்க, பாஸ்போர்ட் ரெடி பண்ணிவிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2 விஷயம் இருக்குது, ஒன்று ஃப்ரெஷர், ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். நான் ஃப்ரெஷராக இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், நான் இங்கே வேலை தேடி வரலாமா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். நான் இங்கே விசிட் விசாவில் 3 மந்த்ஸ்க்கு 1 lakh 1.5 lakh இல்லை நான் செலவு பண்ணுறேன், பண்ணிவிட்டு எனக்கு இன்கேஸ் வேலை கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, லெட்ஸ் மீ கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், நீங்கள் ட்ரை பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் a 50-50 சான்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே, இது ஒரு சப்ஜெக்ட், we will keep this apart. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ். 1 இயராக இருக்கலாம், 2 இயராக இருக்கலாம், 3 year 4 year 5 year எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கலனா ஓகேவா எனக்கு அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி வரணும். ஏன்னா நம்ம நார்மலாக 10,000 20,000 நம்ம செலவு பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 1 lakh 1.5 lakh கிட்ட நம்ம செலவு பண்ணுவோம் இன்கேஸ் 3 months இங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா. அதுக்காக தான் சொல்கிறேன். என்னடா நெகட்டிவாக சொல்கிறோன்னு நினைக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்றப்ப அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், பாசிபிலிட்டிஸ், இம்பாசிபிலிட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். இது ஜாப் சர்ச்சுக்குன்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், பணம் ரெடி பண்ணிவிட்டேன், நான் இப்போ டிக்கெட் போட்டு விசா ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. டிக்கெட் விசா தனியாக தள்ளி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்க அந்த கண்ட்ரிக்கு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு மீன்ஸ் நீங்கள் இன்டர்வியூலே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் உங்களை அவங்க ஹையர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா அவங்க ஸ்டாம்ப் பண்ணணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும், என்னென்ன பேப்பர் ஒர்க் நடக்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, அரபு நாடுகளில் என்னென்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்தியாலையும் பண்ணியிருக்கணும், இந்தியன் எம்பசிலையும் கவுன்சிலேட்லேயும் பண்ணியிருக்கணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் மோஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே UAE எம்பசியில் UAE அட்டஸ்டேஷனும் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு. டிகிரி சர்டிஃபிகேட் பண்ணணும், SSLC பண்ணணும், ஹையர் செகண்டரி வந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, டிப்ளமோ வந்தால் டிப்ளமோ, அண்ட் மெயினாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், தேவையான டாக்குமெண்டேஷன் ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த், மேஜர் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் இங்கே விசா அப்ளை பண்ணுறதுக்கும் எதுவும் ஸ்டாப்பேஜ் இருக்குமா அப்படின்றத நீங்கள் இப்போ எல்லாமே உங்களுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்தந்த மினிஸ்ட்ரி அவங்கவுங்க வெப்சைட்டில் அந்தந்த கண்ட்ரியோட வெப்சைட்டில் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்காங்க, இதுதான் க்ரைட்டீரியா, இதுதான் எலிஜிபிலிட்டி, இதுதான் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் கிளம்பி வரலாமான்னா அதுவும் தப்பு தான். கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அங்கே இப்போ இந்த கரண்ட் மந்த்து நம்ம கிளம்பி போகணுன்னு பிளான் பண்ணுற மந்த்து அங்கே வேறு எதுவும் அக்கேஷன்ஸ் இருக்கா, ஜாப் இன்டர்வியூஸ் ஓப்பனிங் இருக்குமா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ரம்ஜான் நோன்பு டைமுன்றது 40 or 45 days இங்கே இருக்கும். அந்த டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் ஒர்க்கிங் டேன்ற ஃபார்முலா தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா நோன்புக்காக பாதி நாள் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எந்த கம்பெனி எந்த ஒர்க்குமே நடக்காது. அதாவது சில டிவிஷன் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இதில் கணக்கில் வராது. நான் சொல்கிறது நார்மலாக இண்டஸ்ட்ரீஸில் ஹாஃப் டே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வேலை தேடி வந்தோன்னா 3 மாதன்றதை நம்ம 1.5 மாதம்னு கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா பாதி நாள் இங்கே கம்பெனிஸ் ஓப்பனில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் தேடி வரலாமா வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி அங்கே இருக்கிறவங்க சீனியர்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை த்ரூ ஃபேஸ்புக் த்ரூ லிங்க்டின் அந்த மாதிரி எதுலனாலும் நீங்கள் இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்றது நல்லது. இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எந்த கிளைமேட்டில் வரலாம், எப்போ வரலாம், எந்த
இப்போ மார்ச் எண்டு நம்ம இந்தியாவில் மார்ச் எண்டு இயர் புக் க்ளோசிங்லாம் சொல்கிறோம், அப்போலாம் இன்டர்வியூ இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இயர் எண்டு க்ளோசிங் இருக்குது, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, அப்போல்லாம் இன்டர்வியூஸே இருக்காது. ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி எப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேடினா தான் நம்மளோட செலவு பண்ணி வர காசுக்கும் ஒருத்து நமக்கு தேவையான ஜாபும் கிடைக்கும். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன், எல்லாம் பணம் ரெடி பண்ணிட்டேன், அட்டஸ்டேஷன் பண்ணிட்டேன், பாஸ்போர்ட் எடுத்துட்டேன், டிக்கெட் போட்டு விசா அப்ளை பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன்னா அதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே என்னென்ன ஜாப் சர்ச் வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் கையில் ஒரு ஃபுல் லிஸ்ட் இருக்கணும். லிஸ்ட் இருந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் இங்கே கிளம்பி வர்றதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச்சில் நீங்கள் வர போகிறீங்கன்னு முடிவு பண்ணுறீங்க, மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் நான் இங்கே வேலை தேடி வர போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா மினிமம் ஜான்வரி எண்டில் அப்படி இல்லைனா ஜான்வரி மிடில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று டைரெக்டாக லிஸ்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சைட் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்தியாவில் 4 இயர்ஸ் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இங்கே வந்து சைட் இன்ஜினியராக வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்கள் சிவியை நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்லேயும் போய்ட்டு அந்த சைட் இன்ஜினியர் ரிலேட்டட் ஜாப்ஸாக சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இது ஒரு மெத்தட். எல்லா ஜாப் சைட்ஸ்க்கும் போய்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை பக்காவாக க்ரியேட் பண்ணணும். அவன் 100% ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ்ன்னு எல்லா நீங்கள் இப்போ இண்டீடாக இருக்கலாம், எந்த டுபிசில் ஜாப்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பேர் இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் ப்ரொஃபைலே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் ப்ரொஃபைலை வச்சு உங்களை மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணிவிடுவாங்க, என்னென்ன போட்டிருக்கீங்க, உங்கள் ரெஸ்யூமையும் கம்பேர் பண்ணி பார்த்து. ஸோ ஜாப் சைட்ஸில் நம்ம ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஃபோட்டோ, ஓகேங்களா, ப்ராப்பர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சுட்டு செல்ஃபீஸ்லாம் அப்லோட் பண்ணாமல் ப்ராப்பரான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, அப்லோட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிக்கணும். மினிமம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துபாய்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபேமஸ் வெப்சைட்ஸ் இருக்குது, நல்ல வெப்சைட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா Indeed.com அப்படின்னு இருக்குது, கல்ஃப் டேலண்ட் இருக்குது, GetThat.com இருக்குது, பஸ்ஸான் காலேஜ் டைம்ஸ் இருக்குது, டுபிசில் ஜாப்ஸ் இருக்குது, லிங்க்டின் ஜாப்ஸ் இருக்குது, நாக்ரி கல்ஃப் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. சிங்கப்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் அது கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டாப் ரேட்டிங்ஸ் என்ன, எந்தெந்த வெப்சைட்டு, எது ஃபேக்கான ஜாப் போடுறாங்க, எது உண்மையான ஜாப் போடுறாங்க, ரிவ்யூஸு, நிறைய பேரோட ரிவ்யூஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எந்த மாதிரி வெப்சைட்டு, அதில் பண்ணால் நமக்கு நல்லா இருக்குமா. பே பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது, எந்தெந்த வெப்சைட்ஸ்க்கு பே பண்ணி நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம், எந்தெந்த வெப்சைட்டுக்கு பே பண்ண தேவையில்ல, பே பண்ணாலும் யூஸ் இல்லைன்ற ரிவ்யூஸ், மேக்ஸிமம் ரிவ்யூஸ் படிங்க, கற்றுக்கோங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். மார்ச்சில் வரோம் அப்படின்னா ஜனவரி எண்டுலேயே நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ விசிட் விசாவில் வேலை தேடி வரோம், இங்கே வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 20 நாள் எந்தெந்த இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஜாப் வேகன்சி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா இப்போ வாக்கின் இன்டர்வியூன்றதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூவர்டுக்கு இல்லை பார் அட்டெண்டருக்கு, ஸ்வீப்பருக்கு இல்லை செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஜாப்ஸ்க்கு தான் வந்து வாக்கின் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இப்போலாம் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ப்ளூ கலர் ஜாப்ஸ்க்கு மட்டும்தான் வாக்கின் இன்டர்வியூன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அதில் 1000 பேர் 3000 பேர் 4000 பேர்னு வருவாங்க, 2 பேர் எடுப்பாங்க இல்லை 10 பேர் எடுப்பாங்க, அதுதான் வாக்கின் இன்டர்வியூ. பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் இல்லை ஒரு டாக்டர், ஒரு டிப்ளமோ இன்ஜினியர், இல்லை நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட், இல்லை நீங்கள் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர், வேர் ஹவுஸ் இன்சார்ஜ், அந்த மாதிரி நீங்கள் ஒரு படித்து நீங்கள் ஒரு டிகிரி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் சர்ச் பண்ணி வரீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாக்கின் எதிர்பார்த்தீங்கன்னா சரி வராது. யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் த ஓப்பனிங்ஸ் போஸ்டட் ஆன் ஜாப் சைட்ஸ். ஓகேங்களா, அந்தந்த ஜாப் சைட்டில் உங்களோட க்ரைட்டீரியாவுக்கு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் சைட் இன்ஜினியர் நீங்கள் போடுறீங்க, ஓகேங்களா, நீங்கள் சைட் இன்ஜினியர் போட்டிங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 200 சைட் இன்ஜினியர் ஓப்பனிங் போட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயும் போயிட்டு நம்ம அப்ளைன்னு கொடுத்தோன்னா நம்ம டைம் தான் வேஸ்ட்டு, அவங்களுக்கு அதனால் ஒரு லாஸும் கிடையாது, நம்மளோட டைம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் சைட் இன்ஜினியர் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன் சர்ச் பண்ணுறீங்க, சைட் இன்ஜினியர், அதிலே இப்போ எல்லா வெப்சைட்லையும் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 2 இயர்ஸ் எவ்வளோ, 3 to 4 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும், அதுபடி நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைம் சேவிங்கும் பிரோஜனமாகவும் இருக்கும். சும்மா பேருக்கு நான் 1000 ஜாப் அப்ளை பண்ணுன்றதுக்கு ஒன்றும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு விஷயம். அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி 20 நாள் வெயிட் பண்ணி 21வது நாள் உங்களுக்கு ஃபோன் கால் வர்றதுக்கும், ஊரில் இருக்கும்போதே நீங்கள் இங்கே இருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே வந்து இறங்கினோடனே உங்களுக்கு கால் வர்றதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நான்
பை எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே துபாய்க்கு வந்தப்போ நான் இங்கே விசிட்டில் தான் வந்து தான் தேடினேன். எனக்கு எங்கள் அண்ணன் எல்லாருமே கைட் பண்ணாங்க, அண்ணன் கசின் எல்லாருமே இங்கே கைட் பண்ணாங்க. ஸோ நான் அங்கேயே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் பெருசாக அப்போ ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நான் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். இன்டர்வியூலாம் வந்துச்சு. நான் 3 months விசிட் விசாவில் வந்தேன். எனக்கு ஒரு 15 daysலேயே ஜாப் கிடச்சிருச்சு. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் விட முக்கியம் நமக்கு கடவுள் நம்பிக்கை, நம்மளோட ஸ்கில்ஸு, நம்ம எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்தும் நம்மளோட சிவியோட வெயிட்டேஜ் ஏறும். ஓகேங்களா. இது ஒரு விஷயம். இன்னொரு இது நான் சொன்ன ஜாப் சைட்ஸில் அப்ளை பண்ணுறது. இன்னொன்று நம்ம பண்ணலாம். 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு இப்போ துபாய்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிராஃப்ட்மேனாக ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், லிஸ்ட் ஆஃப் இன்டீரியர் டிசைன் கம்பெனிஸ், லிஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ஜாயினரி கம்பெனிஸு, டெக்னிக்கல் சர்வீசஸ்னு லிஸ்ட் எடுப்பீங்க. அதில் ஒரு 100 கம்பெனியோ 50 கம்பெனியோ நீங்கள் செலக்ட் பண்ணி அந்தந்த கம்பெனியோட ஹெச்ஆர் இமெயில் ஐடிஸ்க்கு உங்களோட சிவியை ஃபார்வர்ட் பண்ணலாம். வித் கவர் லெட்டரோடு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அது கூட ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா. அதுக்கப்புறம் 3rd மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கம்பெனிஸோட ஹெச்ஆர் மெயிலுக்கு அனுப்புறதுன்ற ஒன்று, அவங்களோட கேரியரில் போயிட்டு கேரியர்ஸ் அப்படின்ற பேஜில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் அங்கே உங்கள் சிவி அப்லோட் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 3 மெத்தடில் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான நம்மளோட வேலை தேடுறதுக்குன்ற மூலதனமே என்னது, நம்மளோட ரெஸ்யூம், சிவி. ஓகேங்களா. அது ஜஸ்ட்டு நம்ம இந்த கூகுளில் காப்பி பேஸ்ட் பண்ணியோ அந்த மாதிரி பண்ணியோ நம்ம பண்ணவே கூடாது. எந்த யூஸும் கிடையாது அப்படி பண்ணிங்கன்னா. ஏன்னா நானும் படித்து முடித்தோடனே கூகுளில் போயிட்டு பெஸ்ட் வெப்ஸ் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் பெஸ்ட் ரெஸ்யூம்ஸ் இந்த வேர்ல்டு அப்படிலாம் போட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிச்சு வச்சு ஓகே. பட் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணாது. ஏன் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம் நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணி என்ன வேணால் நீங்கள் ரெடி பண்ணிட்டு போகலாம், எங்கேருந்து வேணால் காப்பி அடிச்சுட்டு போகலாம். போய் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் இன்டர்வியூவில் என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுதுன்றதை உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடச்சிது அந்த காலத்தில். இப்போ நீங்கள் ஆன்லைனில் தான் எல்லாமே அப்ளை பண்ணுறீங்க. அப்படின்றப்ப ஒரு போஸ்ட்டு 2 இன்ஜினியர் தான் எடுக்க போகிறாங்க, 2 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுறது நான் மினிமமாக சொல்கிறேன். லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுறதும் இருக்குது. மினிமமாக சொல்கிறேன், 10,000 பேர் குறைஞ்சதை அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த 10,000 பேரோட ரெஸ்யூமே டேபிளில் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கெலாம் ஹெச்ஆருக்கு டைமும் கிடையாது, கம்பெனிக்கும் டைம் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கு தான் இப்போ எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, சிவி ஃபில்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இஆர்பி, ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் மூலியமாக தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிவி என்ன நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே அவங்களோட டேட்டா பேஸில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அப்லோட் ஆன பிறகு டெட்லைன் முடிஞ்ச பிறகு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதை. ஓகேங்களா. க்ளோஸ் பண்ண பிறகு ஃபில்டர் ஆப்ஷன் போடுவாங்க. இந்த ஃபில்டரில் இருக்க கேண்டிடேட்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணு. அவங்க போடுற ஃபஸ்ட்டு ஃபில்டரே காப்பி பேஸ்ட் ரெஸ்யூம்ஸ் எது இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா. ஒரு பர்சன்டேஜ் லெவல் வச்சுருப்பாங்க. லைக் 20% காப்பி கண்டென்ட் இருக்குது, 10% காப்பி கண்டென்ட் இருக்குது. டாலரன்ஸ் வச்சுருப்பாங்க. 5% வரைக்கும் அலௌடு, 8% வரைக்கும் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக 10,000 சிவியை ஒரு 6,000 சிவியாக மாற்றிடும். ஏன்னா 4,000 சிவியில் அந்த காப்பி கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. இதை நான் எதனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்ஆர்லாம் இருக்காங்க. அவங்க நம்ம கொடுத்த ஃபீட்பேக்கு டேட்டா பேஸை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ 10,000 என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக 6,000 மாறிடுது. இந்த 6,000லேருந்து நெக்ஸ்ட்டு அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் க்ரைட்டீரியா போடுவாங்க. அப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ் க்ரைட்டீரியா போடுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிராஃப்ட்ஸ்மேனே எடுத்துக்குவோம் பேசிக்காக. ஓகேங்களா. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, ஃபில்டர் ஃபஸ்ட்டு போடுவாங்க. மினிமம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு போடுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபில்டரில் உங்கள் சிவி கிராஸ் ஆகி உள்ளே வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 years தான் இருக்குது அப்படின்னா உங்களது வெளில போய்டும். 3 years இருக்கவங்களது உள்ளே வந்துடும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் போடுவாங்க. ஓகேங்களா. போட்டுட்டு 6,000 சிவி என்ன பண்ணுவாங்க, 2,500 சிவியாவோ 2,000 சிவியாவோ மாற்றுவாங்க. அந்த 2,000 சிவி என்ன பண்ணுவாங்க, அதுக்கடுத்து ஒரு ஃபில்டர் போடுவாங்க. என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கில் செட்டும் நீங்கள் முடிச்சிருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் படியும் போடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் படிச்சிருக்க ஃபீல்டில் பேசிக்காக என்ன சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தேவைன்றதை அனலைஸ் பண்ணி தயவு செஞ்சு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அதை முடிச்சிடுங்க. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆட்டோகேடுன்றது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி இன்ஜினியருக்கு ஆட்டோகேட் அது வேணுமா வேணாமான்ற கேள்வி, படிக்கக்கூடாதா. இப்போலாம் இன்டர்வியூவில் உங்களுக்கு ஃபஸ்ட்லாம் கூட கேட்டாங்க ஆட்டோகேட் தெரியுமா தெரியாதுன்னு. இப்போ சிவில் இன்ஜினியர்னால் ஆட்டோகேட் தெரியுமான்ற கேட்குறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கையில் வரைகிறதெல்லாம்
போய் 20 வருஷமாகவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ AutoCAD கற்றுக்கோங்கன்னு கற்று தான் ஆகணும். சிவில் இன்ஜினியர்னா AutoCAD தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? டிராயிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கையில் வரைகிறதுல எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான். AutoCAD விட அட்வான்ஸ்டாக எங்கேயோ போயிட்டுருக்கு வேர்ல்டு. பட் AutoCAD தெரியுமா தெரியாதான்ற பேச்சுக்கு இடம் இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியும் எவ்வளோ முக்கியம் AutoCAD சர்டிஃபிகேஷன்ன்றது. எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, AutoCAD உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்டர்வியூவில் வரைஞ்சி காமிச்சு செலக்ட் ஆக முடியும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. சரிங்களா? இந்த மாதிரி சைட் இன்ஜினியருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், குவான்டிட்டி சர்வேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபீல்டு சர்வேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்தந்த சர்டிஃபிகேஷன் நம்மள்ட்ட இருக்குதா, அந்த டோட்டல் ஸ்டேஷன் சர்டிஃபிகேஷன் இருக்கா. இப்போ சர்வேயிங்க்கு நீங்கள் வரீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ சேஃப்டி ஆஃபீஸருக்கு வரீங்கன்னா அந்த நிபோஷ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே என்னென்ன நீங்கள் என்ன ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்தந்த சர்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இதுபடி 2000 சிவியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி இப்படி ஃபில்ட்ரு பண்ணி சிஸ்டம்லேயே ஃபில்ட்ரு பண்ணி 100 சிவியாக கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஃபைனல் 100 சிவியை தான் என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிண்ட் பண்ணுற 100 சிவியுமே அவங்க புது பேப்பரில் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி 100 சிவி எடுத்து போன வருஷம் 2 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு மீதி 98 சிவி பேலன்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த சிவியோட பேக் பேஜை திருப்பி வச்சு அதில் தான் பிரிண்ட் எடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா எங்கள் கம்பெனிலையுமே நாங்கள் அப்படி பண்ணுறோம். அது வந்து இட்ஸ் எ ரீசைக்கிள் மெத்தட் ஆல்சோ அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்சோ. ஏன்னா 100 சிவியும் அவங்க புது பேப்பரில் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மீதி செலக்ட் ஆகாத அந்த 98 சிவி சும்மா இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணுன்றக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். சரிங்களா? மற்றபடி ஒரு தப்பான இன்டென்ஷன்லையோ எதுலையுமே நான் சொல்லலை. ஓகே. ஸோ இப்போ இந்த சிவி ஹெச்ஆர் டேபிளுக்கு வரும். ஹெச்ஆர் டேபிளுக்கு வந்தவொடனே அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களோட சிவி ப்ரிப்பரேஷனையும் அந்த நீங்கள் போட்டிருக்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படி ரைட் பண்ணியிருக்கீங்க அதுலேயுமே கொஞ்சம் மிஸ் ஆகி கம்ப்யூட்டரில் மிஸ் ஆகி வர சிவிலாம் கூட இருக்கும். ஸோ அதுபடி அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு அதுபடி பிரிப்பாங்க. உங்களோட ஏஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, ஓகேங்களா, அது எல்லாத்தையும் வச்சு அவங்க அந்த 100 சிவியோ ஒரு 30 சிவியாவோ 20 சிவியாவோ கம்பெனியை பொறுத்து இன்டர்வியூ கால் பண்ணுற கெப்பாசிட்டி முடிவு பண்ணுவாங்க. பெரிய கம்பெனியாக தான் 50 பேரை கூப்பிடுவாங்க, 100 பேரை கூட கூப்பிடுவாங்க. ஒரு 50 பேர் 80 பேர் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் இருக்க கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் மேக்ஸிமம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அந்த 20 பேரில் உங்கள் சிவி செலக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கால் வரும், இந்த மாதிரி இந்த டேட்டுக்கு இன்டர்வியூ இருக்குது வாங்க அப்படின்றது. இது ஒரு மெத்தடு. இல்லைனா அந்த 20 சிவியில் நான் 10 பேரை தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னா அந்த 20 பேருக்கும் ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் டெலிஃபோனிக் ரவுண்ட் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டே அதுதான். ஓகேங்களா? அதில் என்ன கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டுபிடிக்கலாம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதிலே நம்ம என்ன பண்ணுவோம், இன்கேஸ் நம்ம சிவியில் தப்பாக போட்டிருந்தோம் அப்படின்னா சிவியில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா நான் இன்டர்வியூ பண்ண ஒரு டிராஃப்ட்மேன் என்ன பண்ணார், அவர் சிவியில் எல்லாமே பக்காவாக போட்டிருந்தார், எல்லாமே சூப்பராக சொல்லிட்டு வந்தார். ஆனால் அவர் ரெடி பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் அவர் சிவியில் போட்டிருந்ததுக்கும் அவர் சொன்னதுக்கும் மேட்ச் ஆகலை. என்ன அப்படின்னா அந்த வருஷம், இந்த வருஷம் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா அந்த வருஷம் அந்த, ஆனால் சரியாக மெமரைஸ் பண்ணாம விட்டாரா இல்லை ஃபேக்காக ரெடி பண்ணாரா மறந்துட்டாரா எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. தயவு செஞ்சு தப்பான இன்ஃபர்மேஷன் சிவியில் போடாதீங்க, கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஏன்னா ஹெச்ஆருக்கு அதுதான் வேலை, தப்பை கண்டுபிடிக்கிறது தான் வேலை, நம்மளோட ஸ்கில்லை அனலைஸ் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போடுங்க. 10 பேஜ் சிவி 3 பேஜ் சிவிலாம் வேலைக்கே ஆகாது. 2 பேஜில் உங்களால் எப்படி உங்களை ப்ரூவ் பண்ண முடியும், இது எனக்கு தெரியும்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு முடிவு பண்ண வேண்டியது அவங்களோட வேலை. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி டெலிஃபோனிக் ரவுண்ட்லேயே ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நீங்கள் ஜென்யூனாக தான் உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருக்கீங்களா, அண்ட் ஹவு மச் ஈகர் யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் த கம்பெனி அண்ட் திஸ் பொசிஷன், உங்களுக்கு அது மேலே இருக்கிற ஈடுபாடையுமே அவங்க பேசியே உங்கள்கிட்டருந்து மேட்ரை வாங்கிடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு வருவீங்க. இன்டர்வியூக்கு வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி சர்ச் பண்ணுறது, மீன்ஸ் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணி எப்படி அதில் பாஸ் ஆகிறதுன்றதெல்லாம் உங்களை பொறுத்ததும் இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் ஆகிறத பொறுத்தும் இருக்குது. அது டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இது ஒரு விஷயம். ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். இங்கே வந்து எப்படி வேலை தேடுறது, என்ன பண்ணுறது, எப்படிலாம் இருக்கணுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபீட்பேக் இருந்தாலும் மோஸ்ட் வெல்கம், சொல்லுங்கள். நம்ம பேசுகிற வேர்ட்ஸில் எதுவும் தப்பு இருக்குது, இல்லை சொல்கிற விதத்தில் தப்பு இருக்குது, இல்லை ஆடியோ சரியா இல்லை, வீடியோ சரியா இல்லை, எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து உருவாக்குறது தான் இந்த வேர்ல்டு. ஸோ லெட்ஸ் பில்ட் த வேர்ல்ட் டுகெதர். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஜெய்ஹிந்த்.